நமது ஜாக் பதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். குறிப்பாக இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக 12:30 மணி அளவில் இந்த காணொலி மற்றும் ஆடியோ பதிவு சார்ந்த பதிவுகளை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொலி மற்றும் ஆடியோ பதிவு சார்ந்த பதிவுகளை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய ஜாக் பதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற பெல் பட்டனை எனேபிள் செய்து கொள்ளுங்க. இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ள போகலாம். குறிப்பா வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கு. வரும் மணி நேரங்களில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக நமக்கு தென்மேற்கு பருவமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தென்னிந்திய அரபிக்கடலோர மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற கொங்கன் கடற்கரை சமவெளி பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தின் வடக்கு மாநிலங்களில் வடக்கு மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக காசர்கோடு, கண்ணூர், திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு போன்ற பகுதிகளில் நமக்கு ஒரு கனமழை முதல் சற்று மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. அதே போன்று பாலக்காடு கணவாய் பகுதிகளிலையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் நமக்கு ஒரு பரவலான கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது வரும் மணி நேரங்களில். அதே போன்று நமக்கு பாலக்காடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கணவாய் பகுதிகளிலையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் மத்திய கேரளா, தெற்கு கேரளா பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக வலுவான ஈரப்பதமிக்க தென்மேற்கு திசை காற்றானது பயணிக்கின்றதுனால நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு தெற்கு கேரளா மற்றும் மத்திய கேரளாவை ஒப்பிடும்போது வடக்கு கேரளா பகுதிகளில் என்ன சொல்ல சற்று மழைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அதே போன்று கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு, மைசூர் மற்றும் தலைக்காவேரி, குடகு பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. மேலும் நம்முடைய கோவா மாநிலத்தின் பெரும்பாலான இடங்கள்ல நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஜூன் மாதம் முதல் என்ன சொல்ல இந்த ஜூன் இறுதியில் என்ன சொல்ல இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய அடுத்தடுத்த சில நாட்கள்ல இந்த பருவமழை தீவிரமடைய ஆரம்பித்தது. பின்னர் இந்த பருவமழையானது தொடர்ந்து என்ன சொல்றது இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது பொழிந்து கொண்டு வருது. மும்பை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த ஒரு வார காலத்திற்கும் மும்பை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். வலுவான ஈரப்பதம் மிக்க மேற்கு திசை காற்றானது அரபிக்கடலோர பகுதிகளில் இருந்து அரபிக்கடலோர மாநிலங்கள் ஊடாக பயணித்து நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் என்ன சொல்ல மோதுகின்ற காரணத்தினால நமக்கு மிக அதிகப்படியான என்ன சொல்ல இந்த பருவமழையானது பொழியக்கூடும். கொங்கன் கடற்கரை சமவெளி பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று குஜராத் மாநிலத்தின் பெரும்பாலான இடங்கள்லையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ஹரியானா, பஞ்சாப், மேலும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஏனைய வடகிழக்கு இந்திய மாநிலங்களான மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, ஏனைய சில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல அருணாச்சல பிரதேசம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக என்ன சொல்ல மழைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக என்ன சொல்ல பொழிந்து வருது. வரும் நாட்கள்ல இந்த மழைப்பொழிவின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். அருணாச்சல பிரதேசம், அதே போன்று மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேச மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்கள்ல நமக்கு மிக சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக விசாகப்பட்டினம், அதே போன்று கர்னூல் போன்ற மாவட்டங்கள்ல மிக சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று ஒடிசா மாநிலத்தின் பெரும்பாலான இடங்கள்லையும் இந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அதே போன்று மேற்குவங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் இந்த தென்மேற்கு பருவமழையானது மேலும் இந்திய அளவில் என்ன சொல்ல படிப்படியாக முன்னேறக்கூடும். பெரும்பாலான இந்திய சமவெளி பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கடலோர சமவெளி பகுதிகளான ஒட்டுமொத்தமாக
இந்தியாவில் இந்த தென்மேற்கு பருவமழையானது மீண்டும் படிப்படியாக தீவிரமடைய இருக்கிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் வரும் நாட்களில் மழைப்பொழிவின் பருவமழையின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அதே போன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இடிமலை பொழிவின் தீவிரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் இன்றைய தினம் மாலை நேரங்களுக்கு பிறகு ஒரு மிதமான மழை முதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற வட கடலோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட மத்திய உள் மாவட்டங்கள், மேலும் ஏனைய கடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக நமக்கு வட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த இடிமலை பொழிவின் தீவிரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம் மாலை நேரங்களுக்கு பிறகு. அதே போல நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்றைய தினம் மாலை நேரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு வறுமழை இன்றைய தினம் மாலை நேரங்களுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களின் சில குறிப்பிட்ட இடங்கள், ஆங்காங்கே ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்கள்ல ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த பலத்த இடிமணலுடன் கூடிய கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் ஏனைய டெல்டா தமிழக சமவெளி பகுதிகள், கடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக நமக்கு இன்றைய தினம் மாலை நேரங்களுக்கு பிறகு டெல்டாவின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. அதே போன்று இன்றைய தினம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை இடிவார பகுதிகளில் நமக்கு ஒரு கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அவலஞ்சி போன்ற பகுதிகளில் மிக சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று வால்பாறை, பொள்ளாச்சி முதல் நம்முடைய கிணத்துக்கடவு வரைக்கும் மிக சிறப்பான மழைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். பாலக்காடு கணவாய் பகுதிகள், மேற்கு பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இன்றைய தினம் மிக சிறப்பான சாரல் மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் இன்றைய தினம் விட்டு 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 சாரல் மழை பொழிவானது தொடரக்கூடும். ஒரு குளுமையான சீதோசன நிலை கொங்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக நமக்கு வரும் நாட்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. அடுத்த ஒரு வார காலம் ஒரு குழு கோவை என்று நம்ம சொல்லக்கூடிய வகையில் இந்த தென்மேற்கு பருவமழையானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த குளுமையான சூழலை நன்றாக அனுபவித்துக் கொள்ளுங்க. அதே போன்று நமக்கு மத்திய தமிழக மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற சில மாவட்டங்கள்ல நமக்கு வறுமணி நேரங்களில் இடிமலை பொழிவின் தீவிரம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக நமக்கு மத்திய தமிழக மாவட்டங்கள், அதே போன்று தென் தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் ஆங்காங்கே என்ன சொல்ல சில குறிப்பிட்ட இடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். தென்கோடி தமிழக மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைய தினம் பெரிதளவில் நம்ம மழையை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகமாக என்ன சொல்ல காணப்படுது. நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றானது என்ன சொல்ல மிக வீரியமாக என்ன சொல்ல வீசி வருது. அதனால நமக்கு பருவமழை அவ்வப்போது வான மேகமூட்டத்துடன் காணப்படும். சில நேரங்கள் சில இடங்கள்ல ஒரு லேசான மழையோ ஒரு சற்று மிதமான மழையோ நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப பெரிதளவுல நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. சில ஆங்காங்கே ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்கள்ல மட்டும் தென் மாவட்டங்களின் சில குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு லேசான நனைக்கும் மழை, லேசான மழையோ நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போன்று நமக்கு மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தமிழக கடலோர மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக நமக்கு இன்று முதல் அடுத்த ஒரு வார காலத்திற்கு மேல் என்ன சொல்ல நமக்கு கடல் கொந்தளிப்பாக காணப்படும். குறிப்பாக குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக 45 முதல் அதிகபட்சமாக 65 வரைக்கும் என்ன சொல்ல செல்லக்கூடும். சில மணி நேரங்களில் 70 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல செல்லலாம். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் இந்த குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போன்று நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள பகுதிகளிலேயும் நமக்கு என்ன சொல்ல கடல் காற்றின் வேகம்
மிக அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பாக சூறை காற்றானது மிக அதிகமாக வீசக்கூடும் என்பதால் குறிப்பாக திருவள்ளூர் பழவேற்காடு முதல் நம்முடைய கன்னியாகுமரி வரை உள்ள பகுதிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் பழவேற்காடு வரை உள்ள பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக 45 முதல் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசலாம். சில நேரங்களில் 60 கிலோமீட்டருக்கு மேல் என்ன சொல்ல வீசக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் இன்று முதல் அடுத்த ஒரு வார காலத்திற்கு நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையை வந்து நீங்க அவ்வப்போது என்ன சொல்ல சேர்த்து வைத்துக் கொள்வது நல்லது. இந்த குறிப்பிட்ட மலைகளை இந்த பெய்யக்கூடிய இந்த மலைகளை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். அதே போன்று நமக்கு வரும் நாட்கள்ல இந்த இடிமலை பொழிவின் தீவிரம் மேலும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில். அதனால மானாவாரி விவசாயிகள் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் பெய்யக்கூடிய இந்த மலைகளை என்ன சொல்ல பயன்படுத்தி கொண்டு உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்க மேற்கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் எந்த பயிர்களை நீங்கள் அதான் தேர்வு பண்ணலாம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், அதை நீங்களே என்ன சொல்ல கலந்து ஆலோசனை பண்ணுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய சேனலை வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வானிலை சார்ந்த பதிவுகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக் வெதர்மேன். நன்றி, வணக்கம்.